இன்றைக்கி சூப்பரான எம்டி சால்னா ரெசிபி பார்ப்போம். ஒரு குக்கரில் கொஞ்சம் நிறையவே எண்ணெய் ஊற்றி ஹோல் ஸ்பைசஸ் போட்டு 2 கை வெங்காயம் கருவேப்பிலை சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். அது வதங்கினதுக்கப்புறம் ஒரே ஒரு பச்சை மிளகாய் போட்டு நல்லா வதக்கிட்டு நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆனதுக்கப்புறம் 1 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 2 கை தக்காளி கொஞ்சமாக சேர்த்து உப்பு சேர்த்து நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். இப்போ ஒரு மிக்ஸி ஜாரில் 1 கை தேங்காய் ஹோல் ஸ்பைசஸ் போட்டு கொஞ்சம் சோம்பு கசகசா முந்திரி போட்டு அரைச்சி எடுத்துப்போம். இப்போ அதில் மிளகாத்தூள் மஞ்சத்தூள் கரம் மசாலா தனியாத்தூள் தேவையான அளவு சேர்த்து நல்லா வதக்கிட்டு இப்போ அரைச்சி வச்சுருக்கிறத இதில் ஊற்றி சேர்த்துக்கலாம். இதை நல்லா வதக்கணும். தேவையான அளவு தண்ணி ஊற்றி நல்லா வதக்கிட்டு ஒரே ஒரு கை புதினா போட்டுக்கலாம். அப்போ தான் இந்த சால்னாவோட ஃப்ளேவர் நமக்கு கிடைக்கும். 1.5 டம்ளர் தண்ணி ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணி உப்பு காரம் பார்த்து விசில் விட்டு எடுத்துப்போம். எப்பவும் போல் நமக்கு இடியாப்பம் தெரியும், அதனால் நான் அது ரெசிபி நான் சொல்லலை, எல்லாருக்கும் தெரிஞ்சது தான். இட்லி தோசை பரோட்டாக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும். அவ்வளோதான். நம்ம இடியாப்பம் இப்போ பிழிஞ்சு ஒரு ஆவரி காட்டி எடுத்துக்கலாம். ஒரு 10 மினிட்ஸ் ஆவரி காட்டினோம்னா சூப்பராக சுட சுட பஞ்சு போல் இடியாப்பம் ரெடி ஆகிடும். இது எது கூட வேணால் வச்சுக்கலாம். நான் இன்றைக்கி இடியாப்பத்தோடு வச்சுருக்கேன். சூப்பராக இருக்கும். நம்ம சேனலுக்கு யாருன்னா புதுசாக பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.